இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்டிஇடி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உயர்நிலை தமிழ் தேர்வு பகுதி 1 479A. இது தொடர்ச்சியாக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தமிழ் பேப்பர் உங்களுக்கு தந்து கொண்டு இருப்போம். இப்போது ஆசிரியர் எவ்வாறு தன்னுடைய பணியினை செய்ய வேண்டும் என்ற சில கருத்துக்களை தந்துவிட்டு அதற்கு தமிழ் தேர்வில் உள்ள சில கேள்விகளையும் தர இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான பகுதியாக இருப்பதால் அனைத்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் அனைவரும் இதனை வாசித்தால் உண்மையிலேயே அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனுபவ ரீதியில் ஆசிரியர் ஒரு வகுப்புக்குள் நுழைந்தால் அவர் மகிழ்ச்சிகரமாக தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். மாணவர்கள் நமது முகத்தை பார்த்து இந்த ஆசிரியர் நமக்கு உகந்தவர்தான் என்று முடிவு கட்டி விடுவார்கள். அங்கே நண்பர்கள் உறவாகத்தான் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் பெரும்பாலும் மனநிலை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை மற்ற மாணவர்களுடைய நடவடிக்கையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் நன்றாகவே கவனத்துடன் இருப்பார்கள். பெரும்பாலும் சொல்வார்கள், ஆசிரியர் நடத்தும் பாடங்களை 10 நிமிடங்களுக்கு மேல் கவனம் செலுத்தாத மாணவர்கள் உண்டு. அவர்கள் எண்ணங்கள் வேறு திசைக்கு சென்றுவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மாணவர்களை அந்த வகுப்பு முழுவதும் மகிழ்ச்சிகரமாக சற்று வித்தியாசமாக பாடங்களையும் நடத்தி கொண்டு சிறு சிறு கதைகளை சொல்லி அவர்களை மகிழ்வித்தால் அவருக்கு பெருமை மென்மேலும் சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு ஆசிரியர் தனது அர்ப்பணிப்புக்கான வாழ்வை கற்பித்தல் மூலம் மாணவர்களை கவர்ந்து அதனை செய்கிறார், அந்த பணியை செய்கிறார். ஆக மாணவர்களுக்கு இவர் ஒரு கவர்ச்சிகரமான ஆளாய் இருக்க வேண்டும். மாணவர்களின் அந்த இணைப்பு, பாசம் அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் அமைந்திருக்க வேண்டும். மாணவர்களின் ஆழ்ந்த சிந்தனை மிக்க கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் திறனையே ஒரு ஆசிரியர் வளர்த்தெடுக்க மிகவும் பிரயாசப்படுகிறார். மாணவர்களிடையே வரலாறு, தத்துவத்துடன் பலவற்றை மாணவர்கள் கற்பித்து ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை பின்னி பிணைந்ததாய் ஒற்றுமையை வளர்த்தெடுக்கிறார். உலக சமூகத்தை வளர்ப்பதற்காக திறன் பகுப்பாய்வு, சிந்தனைகள், விமர்சன மனநிலை வளர ஒரு மாணவர் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள ஆசிரியர் உதவுகிறார். அனைத்து பாடங்களையும் கற்பித்து மிக முக்கிய அடிப்படைகளை புரிந்து கொள்ளும் திறனை ஆசிரியர் வளர்த்தெடுக்கிறார். ஆசிரியர் மாணவர்களுக்கு உலக வாழ்க்கை, அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை கற்பிக்கிறார். தமிழ் ஆசிரியர் தமிழ் மொழியை கற்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறார். அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், உயர்நிலை சிந்தனை திறன்கள் அவர் வளர்த்தெடுக்கிறார். மாணவர்களிடையே அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வருங்கால சந்ததிக்கு அந்த மாணவர்கள் பல்வேறு விதத்தில் பெருமை அடைய வைப்பார்கள். சமூகத்தையே பெருமிதம் கொள்ள மாட்சிமிக்க
மானிடர்களாக வாழ்வதற்கு ஆசிரியர்கள் உதவுவது முக்கியம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை கட்டுரைகள், கடித பயன்பாடுகள் எழுதுதல், மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை அறிய உதவும் அந்த ஆசிரியர் உரையாடல் மூலமாகவும் நாடகம் எழுதுதலையும் நன்றாக கற்பித்துக் கொடுக்கிறார். இரக்கமுள்ள மாணவர்களாக குணாதிசயங்களை வளர்த்தெடுக்க உதவுகிறார். தன்னைப் போல பிறரை நேசி என்ற கருத்தினை ஆழமாக அவர்கள் மனதில் பதிக்கிறார். இது ஆசிரியர் தகுதிக்கு முக்கியமாக ஆசிரியர் தங்கள் பண்பை, மாண்பை, தங்களுடைய குணாதிசயத்தை அதற்கு தகுந்தாற்போல் வளர்த்து கொண்டால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள தொடர்பு மிக மிக இணக்கமானதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இப்போது நாம் சேர்த்து எழுதுக என்பதை பிரித்து எழுதுக என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர். சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம். செம்மொழி செம்மை பிளஸ் மொழி. ஈடுபாட்டுடன் ஈடுபாடு பிளஸ் உடன். கண்டறி கண்டு பிளஸ் அறி. பெருந்தலைவர் பெருமை பிளஸ் தலைவர். மூக்கனி 3 பிளஸ் கனி. முத்தமிழ் 3 பிளஸ் தமிழ். பூஞ்சோலை பூ பிளஸ் சோலை. பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று. இன்ப நிலை இன்பம் பிளஸ் நிலை. பைந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ். வெற்றிலை வெறுமை பிளஸ் இலை. நல்லாடை நன்மை பிளஸ் ஆடை. ஐம்பெருங்காப்பியம் 5 பிளஸ் பெருமை பிளஸ் காப்பியம். இப்போது இதற்கு பொருள் தருக என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ளவர்களே, இத்தனையையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் வேண்டுமென்றால் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். இப்போது உளவாக்கல் உண்டாக்குதல், நிலைபெறுத்தல், காத்தல், நீக்கல், அர்த்தம் பொருள் அளித்தல், நீங்களா இடைவிடாது, அழகிலா அளவற்ற, அன்னவர் அத்தகைய இறைவர், தலைவர் இறைவர், சரண் அடைக்கலம், அகழ்வாரை தோண்டுவாரை தோன்றுபவரை, இகழ்வார் இகழப்படுத்துபவர், தலை சிறந்த பண்பு, பொறுத்தல் பொறுத்துக் கொள்ளுதல், இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை, இன்மை வறுமை, ஓரார் தவிர்த்தல், மடவார் அறிவற்றார், நிறை சால்பு, பொறுத்தாரை பொருள் தண்டித்தவரை, ஒன்றாக பொருள் ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் பொருள் மனதுள் வைத்துக் கொள்வர், பொன்றும் துணை உலகம் உள்ளவரை, திறனல்ல செய்யத்தகாத, நோனோந்து துன்பத்துக்கு வருந்தி, திறனல்ல செய்யத்தகாத, நோனோந்து துன்பத்துக்கு வருந்தி, மிகுதியான் மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால், துறந்தார் பற்றினை விட்டவர், இறந்தார் பொருள் வரம்பு கடந்தவர், இன்னா பொருள் தீய, நோக்கிப்பவர் பொறுப்பவர், நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர், இன்னா சொல் தீய சொல், கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல், என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு அழகு, கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன், வாட்டான் வருந்த மாட்டான், அடாவி
அடவி காடு. தடந்தோள் வலியதோள் மணிநகர் அழகிய நகர். மருங்கு பக்கம் கோலமொரு அழகுமிக்க. செறிந்து அடர்ந்து காடு. உளவு விளங்கும். ஞாலம் உலகம். பன்னவர் தேவர். அறம்பெயர் தேவமகளிர். ஞானம் அறிவு. புன்மை நெறி. நெறி பிறந்த செயல்கள் புன்மை. வீறு பொருள் வலிமை. மதுரமொழி இனிய மொழி. குலசங்கள் பேசி நலம் கேட்டு. உய்ய பிழைக்க. இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான். தென்னவன் குலதெய்வம் சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன். இன்னல் துன்பம். நல்கினார் பொருள் அளித்தார். இறைஞ்சி பணிந்து. அழைக்கில் கேள்வியார். அளவற்ற நூலறிவானார். இறைஞ்சி பணிந்து. சிரம் துளக்கி தலையசைத்து. மீனவன் மீன்கொடி உடைய பாண்டியன். விபுதூர் புலவர். தூங்கிய தொங்கிய. பொற்கிளி பொன்முடிப்பு. நம்பி தருமி. புறம்பு வெளியில். பயுள் வெளியில். பயுள் வருத்தம். பணவன் அந்தணன். கண்டம் கழுத்து. வலுவு பாடல் குற்றமுள்ள பாடல். அவை புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன் சொன்னேன். சீரணி புகழ் வாய்ந்த. வேணி செஞ்சடை. ஓரான் உணரான். அட்குற்ற அல்கு பிளஸ் உற்ற. இருளை ஒத்த. நாற்றம் நறுமணம். குழல் கூந்தல். அல்கு இரவு. ஏத்தும் வணங்கும். அரவு நீர் சடையார் சிவபெருமான். ஞான பூம்போதை உமையம்மை. வெறுவிலான் அச்சமற்ற நக்கீரன். சலம் மன உறுதி. கற்றைவார் சடையன் சிவபெருமான். உம்பரார்பதி தேவர் தலைவன் இந்திரன். நுதல்விழி நெற்றிக்கண். பொற்பங்கயத்தடம் பொற்றாமரை குளம். நாவலன் புலவர். கரந்தான் மறைந்தான். செவி செல்வம் கேள்வி செல்வம். தலை முதன்மை. பொழுது பொழுது. ஈயப்படும் அளிக்கப்படும். அபி உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர். ஒப்பர் பொருள் ஒப்பாவர். ஒர்க்கம் தளர்ச்சி. ஊற்றுக்கோள் பொருள் ஊன்றுகோல். அற்றே பொருள் போன்றதே. எனைத்தானும் பொருள் எவ்வளவு சிறிதாயினும். ஆன்ற நிறைந்த. பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும். பேதமை அறியாமையின்பாற்பட்ட தீய சொற்கள். இளைந்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து இப்பகுதிகளை தமிழில் அதிகமாக ஒரு 10 எபிசோடை தந்து விடுகிறோம். உங்களுக்கு தமிழ் பாடம் எளிதாக அமையும். நாங்கள் முன்னுரையில் சொன்ன அத்தனையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பணி ஒரு சிறந்த பணி. அதனை இலகுவாக்குவதற்கு உங்களுடைய இணக்கமான பணியினை மாணவர்களோடு செய்யுங்கள். வெற்றி பெறுவீர்கள். நன்றி.